ராக் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ரொம்பவே காரசாரமான டாபிக் தான், எல்லாமே ஹாட் டாபிக்ஸ் தான். ஸோ எனக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்மளோட சந்தேகம், குழப்பம், நம்மளோட காரசாரமான கேள்விகளுக்குலாம் நம்ம கே சார் தான் இன்னைக்கு தீர்வு கொடுக்க போறாரு. நல்ல நல்ல பதில் சொல்ல போறாருன்னே சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 நம்ம கேள்விக்கு என்ன பதில் டெய்லி நடக்கிற நிகழ்ச்சியை சுட சுட நம்ம வந்து அலசுறோம். இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்ச்சி எல்லாமே சுட சுட சம்பவமா தான் சார் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் வந்து சுட சுட ஈவினிங் பஜ்ஜி மாரி சாப்பிடுறோம். ஏன்னா காலையில டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னடா ஈவினிங் பண்றீங்கன்னு கேட்காதீங்க. பாமர மக்களுக்கும் புரியுன்ற வகையில் என்ன பிரச்சனை நடந்தது, இன்னைக்கு என்ன தலைப்பு செய்திகள், அதே மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் கேட்க போற முதல் கேள்வி, இலங்கை தமிழக மீனவர் பிரச்சனைக்கு என்ன சார் தீர்வு? இலங்கையில இருந்து அதிபர்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை அதிபர் அனுரா குமாரா நாடா, அது என்ன இப்படி பேரே இப்படி இருக்கு? ஆமா, பேரை கேட்கும் போதே காரசாரமா இருக்கு. நம்ம கே சாருக்கு இல்லையா, அவங்க வந்து அனுரா குமாரா திசாநாயகா வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பதவி ஏற்றோன்னு இப்பதான் வந்து வெளிநாட்டு பயணம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் எங்கன்னா இந்தியா வராங்க. இந்தியா வந்து நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு இங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து பிரதமரை பார்த்துருக்காங்க. ஏர்போர்ட்லயே வந்து நம்ம தமிழக அமைச்சர் இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அங்க வந்து இந்தியாவில் அங்க வந்து ரிசீவ் பண்ணது வந்து திரு எல் முருகன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிர்மலா சீதாராமனும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்தியா வந்ததுலேருந்து ரொம்ப பெருமை அடைகிறேன், இந்தியா வந்து இந்த அளவுக்கு வல்லரசாயிருக்கு, இவ்வளோ உழைக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய தீவிர பஞ்சம் வந்தது இலங்கையில். அப்போ இந்தியாவிலேருந்து தான் வந்து மிகப்பெரிய நிதியுதவி பண்ணாங்க. அப்போ ஒரு 25 கிராமங்கள்னு நினைக்கிறேன், இவங்க நம்ம இந்தியாவோட சப்போர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இதோட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவை முதல் பயணமாக இந்தியாவை தேர்ந்தெடுத்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காங்க திசாநாயகா. முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவா இருந்திருக்கு. ஆமாம், இதில் வந்து என்னென்ன பேசுகிறாங்கன்னா, இரு நாடுகளுக்கும் இந்த மின்சாரம், அப்புறம் வந்து கேஸு, இதெல்லாம் வந்து இணைப்பு பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் தமிழக மீனவர் பிரச்சனை. ஆமாம், அது மீனவர் பிரச்சனை முக்கியம். அப்புறம் வந்து இந்தியா இது வரைக்கும் 400 கோடி அமெரிக்க டாலர் வந்து இவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாரு? இலங்கைக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் 25 மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு இந்தியா வந்து உதவி இருக்கு. அப்படி வந்து பண்ணதில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி, அதேமாதிரி இந்தியாவும் அவங்களுக்கு வந்து கைகோர்த்து நட்பு நாடாகவே இருக்காங்க. அதனால் இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த மீனவர் பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த ராமநாதபுரம், இந்த தரங்கம்பாடி, இங்கேருந்து போகிற மீனவர்கள் வந்து ஒரு எல்லை வகுத்துருக்காங்க. இதை தாண்டுனா இமீடியட்டாக வந்து அந்த துப்பாக்கி சூடுங்கிறது, அப்புறம் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறது, இது 2 நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நல்லுறவை வந்து ஒரு குலைக்கிற வகையில் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இதுக்காக முக்கியமாக பிரதமரை பார்த்து இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அதனால் இனிமேலுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே இந்த மீட்டிங்கு ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால் இலங்கை அதிபர் இங்கே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. நம்ம நாட்டில் இந்த அதிகமாக மீனவர்கள் போய் வாழ்வாதாரமும் அவங்களுக்கு மீனை பிடிக்கிறது தான். அப்போ இதேமாரி டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து அந்த இதையும் பேசியிருக்காங்க. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஓகே, அது மட்டும் இல்லாத பிரபலங்கள்னாலே சர்ச்சை தான் சார். ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுறாங்க, பிரபலங்களால சர்ச்சைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில ஆண்டாள் கோயில்ல இளையராஜா சாரோட சர்ச்சை, அதை பத்தி சொல்லுங்களேன் சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா வந்து மிக ஆன்மீக பக்தர் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திருவண்ணாமலைக்கே வந்து அவர் தான் அந்த லைட்டு போட்டு கொடுத்தது, எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 30 பாட்டு, ஆண்டாள் பாடிய 30 பாட்டு திருப்பாவை பாடல்களை தொகுத்து திவ்ய பாசுரங்கள் ஒரு இதை ரெடி பண்ணி அங்கே வந்து நேற்று அந்த நிகழ்ச்சி இதில் நடந்திருக்கு, ஆண்டாள் கோயிலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அப்போ வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, சாமி தரிசனம். ஆண்டாள் மேலே மிகப்பெரிய பற்று வச்சிருக்காரு. ஆண்டாள் கூப்பிட்டா தான் நான் இங்கே வர முடியும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அந்த விதிமுறையே கருவறைக்குள்ளே வந்து யாரும் செல்ல முடியாது.
இது வந்து ஆகம விதி. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பொருந்துற விஷயம். ஆமா. அதுல வந்து இந்த அர்த்த மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல இருந்து தான் வந்து அந்த மண்டபம் வரைக்கும் போறதே பெரிய விஷயம். அப்போ அதில் என்ன அர்த்த மண்டபத்தை தாண்டி கொஞ்சம் போகும்போது அங்கே உள்ள ஜிஐஆர் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஐஏஎஸ் மாரி அங்கே ஜிஐஆர்னு போவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைல்ல இங்கே உள்ளெல்லாம் வரக்கூடாது, இங்கேருந்து தான் தரிசிக்கணும்னு அவங்க தெரியாமல் இது பண்ணதை இந்த மீடியாக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இளையராஜா வந்து வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது ரொம்ப அவருக்கு வந்து மன வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு. நான் வந்து அந்த இது வரைக்கும் தான் போகணும், அது ஆகம விதி இருக்கு, கருவறைக்குள்ள அவங்க ஜிஏஆரை தவிர வேற யாரும் போக முடியாது. அதனால வந்து இது வந்து எனக்கு சுயமரியாதை இருக்கு, என்னை வந்து அந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணாங்க, அந்த பாடல்களை வெளியிட்டு உலகம் ஃபுல்லாக அந்த பாடலை கேட்குறாங்க போது அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நேற்று கஸ்தூரி பேட்டி கொடுக்கும்போதே சொன்னாங்க, இளையராஜாவே ஒரு கடவுள், அவர் இசைக்கடவுள், அவரை எல்லாரும் வந்து அவரே ஒரு டாக்டர் மாரி எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயுமே கிடையாது. அது இன்னும் வந்து அவர் வந்து இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, அவர் எம்பியும் கூட. அதனால் யாரை எந்த ப்ரோட்டோகாலில் டீல் பண்ணுங்கிறது அது அவங்களுக்கும் தெரியும். இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்னை வச்சு மயமாக வச்சு எந்த வதந்தியும் பரப்பாதீங்க, எனக்கு நல்ல ரிசப்ஷன் தான் கொடுத்தாங்க, அதனால வந்து இது சம்பந்தமாக யாரும் வந்து புரளியை கலப்பாதீங்க. ஆனால் கேகே சார், எனக்கும் இந்த செய்தியை கேட்கும் போது உண்மையாவே இளையராஜா சாரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். இல்லை, பட் இதுக்கு நீங்க கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கே, அடா இதுதான் சார் உண்மை. நானும் உங்க மூலியமா தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, அதில் அது கிளீனாக அதை எல்லாருமே போட்டிருக்காங்க. கருவறைக்குள் ஆகம விதிப்படி அர்ச்சகர்கள் மட்டுமே ஜிஏஆர்கள் மட்டுமே செல்ல முடியும், அதன்படி கருவறைக்குள் ஜிஏஆர்கள் சிறப்பான பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு இதெல்லாம் இது உங்களை மாதிரி டீப்பா படிக்கிறவங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி ஃபிளாஷ் நியூஸை பார்த்துட்டு போறோம். அது என்னன்னா இன்னைக்கு உள்ள டிவி சேனல்லாம் என்ன பண்ணுது, உள்ள கருத்தை சொல்லாது. சோஷியல் மீடியா அந்த டிவியில் யூடியூப்லாம் வந்து என்ன நிகழ்ச்சி கிடைக்கும்னு தேடி அலையிறாங்க. அதனால நெகட்டிவ் நியூஸாக எல்லாத்தையும் போடுறாங்க. இளையராஜா வெளியே தள்ளப்பட்டார், விரட்டப்பட்டார், இதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி, கேவலமான மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாத ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதா, இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து பார்லிமெண்ட்ல வந்து இன்னைக்கு அதோட தீர்மானம் இது பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஒரே நாடு ஒரு தேர்தல் மசோதா வந்து இது ரொம்ப காலமாகவே சொல்லியிருக்காங்க. 1999 வந்து சொல்லியிருந்தாங்க, 2000 சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது என்னன்னா ஒரே நேரத்தில் இப்போ தேர்தல் நடக்குது, செலவெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணும்போது ஒரே திட்டம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக பண்ணலாங்கிறது தான் ஒரு கான்செப்ட். அதை வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் பண்ணுவோம். இப்போ வந்து சட்டசபை தேர்தல் ஒன்று வரும், அப்புறம் இடைத்தேர்தல் ஒன்று வரும், அப்புறம் ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வரும், அப்புறம் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் ஒன்று வரும். இதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு ஆப்போனண்ட் எல்லாம் என்னத்துக்கு கத்துறாங்க, ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா வந்து ஏகப்பட்ட செலவாகும், இது ஒரு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டசபையை கலைச்சி விடுவாங்க. அப்போ அதை வந்து அடுத்தது எப்போ எலெக்ஷன் வருதோ அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்த்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்மளுக்கு டோட்டல் எம்பிஸ் வந்து 543 பேர், அதில் 3/2 பங்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ தான் வந்து அந்த தீர்மானம் செல்லும். அதனால் வந்து இது சாத்தியமாகுமா என்பது வந்து நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்து பிஜேபியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 361 எம்பி ஆதரவு, அதில் 293 வந்து இப்போ இருக்குது, 68 பேர் தேவை. காங்கிரஸில் ஒரு 235, மொத்தம் 543 இதில் வந்து இவ்வளோ 68 பேர் கொஞ்சம் டெபிசிட் வருது. அதனால் இந்த வந்து டோட்டலாக வந்து 543 எம்பி, அப்புறம் 4120 சட்டமன்றம், இதுக்கெல்லாம் தேர்தல் நடத்தணும்னா வந்து ஏகப்பட்டது செலவாகும். ஒரு மிஷினுக்கு வந்து 30,000 ரூபா, அந்த தேர்தலில் ஓட்டு போடுறோமே அந்த மிஷினுக்கு வந்து 33,000 ரூபா சொல்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் இன்னொரு 12 லட்சம் வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செலவெல்லாம் எதுக்கு நீங்கள் இப்போ வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எல்லாருக்கும் நல்லது மாரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் லீவ் போடலாம், எல்லாத்துக்கும் தேர்தல்னா ஒரே சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் குத்திட்டு போயிடலாம். இல்லைன்னு வச்சுங்க, இதுக்கு ஒருத்தவங்க லீவ் விடுறாங்க, அதுக்கு ஒருத்தவங்க லீவ் விடுறாங்க. ஸ்கூல் பசங்க கண்ணோட்டத்துலேருந்து யோசிக்கணும்ல, ஸ்கூல் பசங்கன்னா அதான் ஒரு நாள் லீவ்லேருந்து எல்லாம் போட்டுடலாம்ல. ஆமாம், 2 தேர்தலுக்கும் அங்கேயே 2 ஸ்லிப்பு வச்சிருக்க போகிறாங்க. ஒன்று பாராளுமன்றத்துக்கு ஒரு குத்து, சட்டமன்றத்துக்கு ஒரு குத்து. இன்னைக்கு வேலை முடிஞ்சதுன்னா அவன் வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கிடுவான்ல, செலவும்
கம்மிங்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் ஜாகிர் ஹுசைன் இறப்பு பத்தி. ஆமா, மிகப்பெரிய தபேலா இது ஆர்டிஸ்ட் அவர். ரொம்ப காலமாக வந்து எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் கர்நாடிக் சங்கீதம் இந்துஸ்தானி எல்லாம் முறையாக பயின்றுருக்கிறாரு. 7 வயசுலேயே வந்து அவர் வந்து சங்கீதம் படிக்க ஆரம்பித்து கச்சேரி நடத்துக்கு போயிட்டார். அவர் கச்சேரிக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜாகிர் ஹுசைன் இறப்பு வந்து கொஞ்சம் வருந்தத்தக்கது தான். அவரோட வயசு 73ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ப்ரெஷர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமான ப்ரெஷர் காரணமாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இறந்துருக்காரு. அவர் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் எல்லா அவார்டும் வாங்கிட்டாரு. எல்லாமே வாங்கிட்டாரு. இருந்தாலும் அதை இசை உலகில் ஜாகிர் ஹுசைன் இறப்புங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க நியூஸ் தான். நிச்சயமா. அது மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நம்ம குகேஷ்க்கு ஒரு பெரிய வரவேற்பு. நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆமா, முகேஷுக்கு வந்து பாராட்டு விழா நாளைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து இதுல நடத்துறாங்க, கலைவாணர் அரங்கத்துல. பெரிய வரவேற்பு வச்சிருக்காங்க. குகேஷ், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க. அது கூட இன்னைக்கு வந்து 6:30 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடக்க இருக்கு. அவருக்கு வந்து ஜெயிச்சோடனே செஸ்ஸில் வந்து அதுக்கு எதிர்த்து போட்டிக்கிட்டது வந்து சீனாவோட டிங் லிரன்னு ஒரு பையன். அவர் வந்து செஸ் சாம்பியன்ல வின் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் சீனா போய் நம்ம சாதிச்சிட்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அது கூட இன்னைக்கு தெலுங்குல வந்து சந்திரபாபு நாயுடு எங்கள் தெலுங்கு மக்கள் வின் பண்ணது எங்களுக்கு மகிழ்ச்சின்னாரு. இது எதுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளமாக கொண்டு வரீங்க அப்படின்னு. இவர் ஜெயிச்சோடனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 கோடி இவருக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. ஏர்போர்ட்லேயே ஒரு பெரிய ஆரவாரம். ஆமாம் 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 ஆமாம். இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அதனால வந்து இது பாராட்டத்தக்கது. அப்புறம் வேற என்ன நியூஸ்? ஓகே, இன்றைய செய்திகள் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும். நன்றி, வணக்கம்.